ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வெண்பொங்கல், அதுக்கு சைட் டிஷ்ஷு கொஸ்து பண்ண போகிறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு ரைஸு, ரா ரைஸு, சேம் கப் அளவுக்கு மூங் தால் எடுத்து வச்சுருக்கேன். பொங்கலுக்கு ஈக்குவல் ரேஷியோ எடுத்திருக்கேன். இங்கே கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எனி பிரிஞ்சாலுங்க எடுத்துக்கலாம், பச்சையாக இருக்கலாம், பர்பிள் இருக்கலாம். ஓகே, இப்போது மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று. இப்போது மசாலா, இந்த கொஸ்துக்கு அரைக்க வேண்டிய மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பொங்கல் அரிசியும் பச்சரிசியும் மூங் தாலும் நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்பு அளவு ரைஸு அண்டு தால் இல்லையா, அதுக்கு 4 கப்பு அதே அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டு இப்போ இதை ஒரு 4 to 5 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போது இந்த பொடி பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த பருப்பு, இந்த மசாலா எல்லாத்தையும், இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் மசாலாவுக்கு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல வாசமாக வர வரைக்கும் வறுத்துட்டு கடைசியில் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஸோ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு தாளிக்கலாம். கொஸ்துக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டால் இன்னும் ஃபைனாக வதங்கிடும். ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஸோ அது நல்லா கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். கத்திரிக்காவை லோ ஃப்ளேம்லேயே சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம் கத்திரிக்காவை. ஸோ பார்த்துடலாம். ஸோ கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்குது, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி அதை ஊற்றிடலாம். கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். வேறு காரம் எதுவும் இல்லை, இதுதான் நமக்கு காரம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் நல்லா ஹீப்பாக எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இந்த மசாலாவோடவே அந்த காய் இன்னும் நல்லா வேக விடலாம். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும். பருப்பு இல்லையா, ஸோ இதுவும் மசாலா அந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படி வேக விட்டுடலாம் கிளறி. ஒரு பிஞ்சு அசஃபோட்டிட்டா பெருங்காயம் சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம், மூங்கு தால், அதையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு
மூங் தால் வேக வச்ச பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம், பைத்தியம் பருப்பு. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காயை எல்லாம் பருப்பில் நல்லா போய் மிக்ஸ் பண்ண விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா குக் ஆனதும் உப்பு பத்தலை எனக்கு, ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கிளறி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கொஸ்து ரெடி பொங்கலுக்கு. ஸோ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பொங்கலுக்கு கொஸ்து ரெடி, சைட் டிஷ் ரெடி. இப்போ பொங்கல் தாளிச்சிடலாம். பொங்கல் குக்கரில் வேக போட்டோம் இல்லையா, ஸோ நல்லா நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக போயிடுச்சு, நல்லாவே குழஞ்சிருச்சு. ஸோ இப்போ தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கோபுர அளவுக்கு நல்ல டேபிள் ஸ்பூன் பெரிய கீ ஊற்றிக்கலாம். ஸோ நெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் பெப்பர் நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம். ஸோ இது நல்லா பொரிய விட்டுடலாம். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். ஸோ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் முந்திரியும் சேர்த்து ஃபைனலாக வறுத்து பொங்கலில் சேர்த்துடலாம். ஸோ இந்த தாளிப்பெல்லாம் பொங்கலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கிளறிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பொங்கல், வெண்பொங்கல் ரெடி. ஸோ இந்த பொங்கல் இப்போ சர்வ் பண்ணிடலாம். தேங்காய் சட்னியோடு இந்த கொஸ்தோடு இந்த பொங்கல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ரோஷே ஒர்க்கு நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆரம்பிச்சிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் பார்த்து உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ, பாய்.